கம்மிங் எபிசோடுக்குரிய ஒரு சூப்பரான ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். இனிமேல் தான் வந்துட்டு வீடியோ தரமான லெவலில் வந்துட்டு போகுது. அதாவது கார்த்தியோட சிஐடி மூளைக்கு வேலை கொடுத்துட்டாங்கன்னு தான் சொல்லணும். சூப்பராக இருக்குங்க. சரி வாங்க ஃபஸ்ட்டு சீனில் என்ன நடக்குன்னு சார் பார்க்கலாம். அந்த வெங்கையா இருக்கார் இல்லையா, ரம்யா வந்துட்டு அந்த நிலத்துக்காக பேசியிருப்பார்ல, அவரே வந்துட்டு கார்த்திக் கால் பண்ணி பேசுகிறாங்க. ஹலோ யாரும் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொன்னதுமே, சார் நான் தான் சார் வெங்கையா, அந்த நிலத்தை பற்றி கூட ஏதோ டீட்டெயில் கேட்டிருந்தீங்களாமே சார் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆமாம் நான் வந்துட்டு உங்ககிட்ட ஒரு சின்ன ஒரு டீட்டெயில் கேட்கணும். போனதோட வந்துட்டு சாமியான்னு ஒருத்தங்க ஒரு 2 days அங்கே இருந்தாங்க இல்லையா, அவங்க வந்துட்டு யார் ஏற்பாடு பண்ணால அந்த நிலத்துக்காக உங்ககிட்ட யார் வந்து பேசினா அப்படின்னு சொல்ல, அவங்களா சார் ஒரு லேடி தான் சார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. லேடியா, உங்கள் பேர் என்ன அப்படின்னு சொன்னதும், அவங்க பேர் கூட ரம்யான்னு ஏதோ சொன்னாங்க சார் அப்படின்ற மாதிரி சொன்னதுமே கார்த்தி வந்துட்டு ஷாக் ஆகுறாங்க. இதில் இன்னொரு இடிக்கிற விஷயம் என்னன்னா, ரம்யாவோட பேர் வந்துட்டு அவனுக்கு தெரியாது. இந்த மேடம் தான் அன்னைக்கு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் கார்த்தி ரம்யாவும் வந்துட்டு பேசிகிட்டு இருக்கும்போது அவனே வந்துட்டு நடந்து வந்தான். இதில் ரம்யா தான் அப்படின்னு சொல்லிட்டு அவனே வாண்டடாக சொல்கிறான் அப்படின்னு சொன்னால், ரம்யா வந்துட்டு ஏதோ ஒரு குட்டி கலாட்டா பண்ணிடுச்சு அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு தோணுது. ஏன்னா கார்த்திகிட்ட பேசும்போது கூட, ஏன் வந்துட்டு தீபாவோட அண்ணி மைதிலி இதை பண்ணியிருக்கக்கூடாது, அவங்க வந்து வாண்டடாக எதுக்கு எங்களை அந்த கோவிலுக்கு போக சொல்லணும், சாமியார்ட்ட போக சொல்லணும், அப்படி இப்படின்னு வந்துட்டு பீலா விட்டுக்கிட்டு இருந்தாங்க இல்லையா. ஸோ அதனால இதை மண்டல்லாத மண்ணொலி பாம்பு ஏதோ வந்துட்டு உள்குத்து வேலை பார்த்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. இனிமேல் ஃபுல் எபிசோடு பார்த்தா தான் வந்துட்டு தெரியும். அடுத்து வந்துட்டு கார்த்தி அதை கேட்டதும் இந்த பக்கம் திரும்பி ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா இங்கிட்டு வந்துட்டு அபிராமி கிட்ட ஒரு சீன் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. மீனாட்சி வந்துட்டு அங்கே ஏமாத்திட்டாங்கன்னு சொன்னது விறுவிறுன்னு கோவமாக வீட்டுக்கு வராங்க ரம்யா. ரம்யாவை பார்த்ததுமே வாமா அப்படின்றாங்க. ஆண்டி இப்போ உங்களுக்கு உடம்பெல்லாம் எப்படி இருக்கா ஆண்டி, நல்ல விலைக்கு நீங்கள் பொழைச்சி வந்துட்டீங்க, இப்போ தான் உங்கள் வீடாக இருக்கா ஆண்டி, எல்லாருமே எப்படி கஷ்டப்பட்டாங்க தெரியுமா, நானாக வந்துட்டு வீட்டிலே இல்லை அப்படி இப்படின்னு ரொம்ப வந்துட்டு ஆக்ஷன் விட ஆரம்பிச்சிடுறாங்க. அப்புறமேட்டே ஆனந்த் அருண் எல்லாருமே வந்துட்டு ரம்யாவுக்கு ஃபேவராக பேசுகிறாங்க. ஏன்னா வந்துட்டு பரிகாரம் பண்ணதான்னு சொல்லிட்டு ஒரு பில்டப் கொடுத்து வச்சுருக்காங்கல்ல, அம்மா உங்களுக்காக வந்துட்டு இப்படிலாம் பண்ணியிருக்கா அப்படின்ற மாதிரி சொன்னதுமே அபிராமி ரொம்ப வந்துட்டு சந்தோஷமாகறாங்க. தீபாவோட ஃப்ரெண்டாக கிடச்சதுக்கு நாங்கள் எல்லாம் ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கணுமா, எனக்காக நீ எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்க அப்படின்ற மாதிரி அபிராமி மனசில் ஸ்ட்ராங்காக வந்துட்டு ஒரு இடத்த பிடிச்சிட்டாங்க. டாக்டர் சொன்னதுக்கு இதுக்கும் வந்துட்டு ஏதோ சம்மந்தம் இருக்குமா அப்படின்ற மாதிரி தோணுது. அபிராமிக்கு வந்துட்டு சந்தோஷமான விஷயத்தை மட்டும்தான் சொல்லணும். கவலையாக ஷாக்காக ஏதாவது சொன்னீங்கன்னா அவங்க உயிருக்கே ஆபத்தாயிடும். ஏன்னா மூளைக்கு போகிற நரம்பில் வந்துட்டு இந்த மாதிரி பாதிப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ரம்யா வந்துட்டு பயங்கரமாக சீன் கிரியேட் பண்ணி அபிராமி மனசில் ஸ்ட்ராங்காக இது பண்ணிட்டாங்க. அதுக்கடுத்து கார்த்தி வந்துட்டு சிஐடி மூளையை வச்சு கண்டுபிடிச்சி அந்த நட்சத்திராவை வந்துட்டு பேக் பண்ண மாதிரி ரம்யாவும் பேக் பண்ணுற நிலமை வந்துச்சுன்னா இதை எப்படி அபிராமி எடுத்துப்பாங்க அப்படின்ற மாதிரி தெரியல. ஸோ அதுக்காக கூட வெளியிலேயே சொல்லாமல் விட்டுட்டு தீபாவை வந்துட்டு ரம்யா நோண்டுற மாதிரியே கூட வந்துட்டு சீன் கொண்டு வரலாம். அப்படி இல்லாட்டி டக்குன்னு யாருக்கும் தெரியாமல் கார்த்தி வான் பண்ணி முடிச்சு விடுற மாதிரி கூட இருக்கலாம். அப்புறம் வந்துட்டு கார்த்தி பேசிக்கிட்டே வந்துட்டு ரம்யாவை பார்த்துட்டு இருக்காங்க. அபிராமி கிட்ட பேசிகிட்டு இருக்காங்கல்ல, நான் உங்களை பார்த்து பேசணும், அவங்க ஃபோட்டோவில் காமிச்சா அடையாளம் சொல்லியிருப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி கேட்க, சொல்லுவேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. அடுத்து வந்துட்டு ரம்யா கிட்ட உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்ல ரம்யா வந்துட்டு ஷாக் ஆகுறாங்க. எதை பற்றி இருக்கும், ஒருவேளை இந்த பேக்குன்னு பார்த்துட்டாரோ, அந்த பையன் இங்கே எங்கேயாவது தான் இருக்கா, பார்த்துருந்தாருன்னா தான் நான் இப்படிலாம் வந்துட்டு நம்ம மேலே டவுட் படுவார், கடவுளை என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா முழிச்சுக்கிட்டு இருக்க, வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி தனியாக பேச கூட்டு போகிறாங்க. அந்த பையன் வந்துட்டு காருக்குள்ளே இருக்கிற மாதிரியே வந்துட்டு காமிக்கிறாங்க. அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது. ஒரு சின்ன டவுட் என்னென்னா, ஒருவேளை அந்த வெங்கையா வந்துட்டு மைதிலி ஃபோட்டோவை காமிச்சது இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு பேர் மட்டும் ரம்யான்னு சொன்னாங்க, வந்து கேட்டால் இந்த பேர் சொல்லு அப்படின்ற மாதிரி ஏதாவது வந்துட்டு குழு கொடுத்து வச்சுருப்பாங்களான்னு சொல்லிட்டு தெரியல. ஏன்னா அந்த ரம்யா பார்த்தா நான் எந்த ஃப்ராடுக்கும் அஞ்சாத வேண்டாம் அப்படின்ற மாதிரி எல்லா ஃப்ராடுத்தனத்தையும் ஒட்டு மொத்தமாக போட்டு அப்படியே பக்கில் வச்சுக்கிட்டு அலையுது. அதனால என்னென்ன நேரத்தில் என்னென்ன அது லூஸ் மாதிரி பண்ணணுன்னே தெரியவே இல்லை. பட் இனிமேல் வந்துட்டு எல்லாருமே ஒன்று கூடி எபிசோடு வேறு லெவலில் இருக்கா. அதுவும் வீடு வந்துட்டு செம சூப்பரு. இவங்க எல்லாருமே வந்துட்டு ஒன்றா இருக்கிறது ஒரு புது வைப் கிடைச்ச மாதிரி இருக்குது. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.